அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரால இருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய கிளாஸஸ் வந்து நான் ரெகுலராக மார்னிங் ஈவினிங் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ என்னுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மொத்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி வீடியோ கொடுத்துட்டு வரேன். 10 யூனிட்டுக்குமே போட்டுட்டு வரேன். ஸோ நீங்கள் டெய்லி நோட் போட்டு வச்சுக்கிட்டு என்னுடைய கிளாஸஸ் கவனிச்சுட்டு அதில் இருக்கிற ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எம்சிக்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் எல்லா ஏரியாவையும் நீட்டாக கவர் பண்ண முடியும். அதே போல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 4 மாதம். ஸோ எந்த அளவுக்கு ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ ஃபாலோ பண்ணுற ப்ராக்டிஸ் என்னென்னா, நீங்கள் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, ஃபார்முலா புக்லெட்டு. ஆல்ரெடி நான் 5 புக்லெட் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 5 புக்லெட் வந்து காம்போ ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ 5 புக்லெட் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ட்ரெஸ்க்கு கொரியர் வரும். ஸோ இந்த புக்லெட் நல்லா வாங்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதுவே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சோர்ஸுமே நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ 5 புக்லெட்டில் 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வந்து 6000 ப்ராப்ளம் வந்துடும். 6000 ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ். அது இல்லாமல் நான் டெஸ்ட் போடுறது அது வேற ஒரு ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போது நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஐடியாஸ் வரும். நான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுத்துருவேன். ஒரு கொஷின் கூட சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது. இப்போ ரிசல்ட்னா டைரக்ட் ரிசல்ட் சொல்லியிருப்பேன். டெஃபினிஷன்னா டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ஒர்க்கிங் மாடல்னா அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த 6000 ப்ராப்ளம்ன்றது 10 சாப்டருக்கான ப்ராப்ளம். ஓகே, 10 சாப்டருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ இது இல்லாமல் டெஸ்ட் கொஷின்ஸ் நிறையா வரும். அப்போது எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 ப்ராப்ளம்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்க. அப்போ அதுலேருந்து உங்களால் ஒரு 150 கொஷின் அடிக்க முடியாதா? அசால்ட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அந்த அளவுக்கு நான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இந்த 5 புக்லெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் ஃபார்முலா புக்லெட் வந்து 10 சாப்டருக்கும் போட்டிருப்பேன். ஒரு சிங்கிள் புக்லெட்டு 10 சாப்டருக்கு நீங்கள் என்னென்ன ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ஸாக படிக்கணும் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த டிஎன் செட்டுக்கும் இதே போல் ரெடி பண்ணிட்டு வரேன். பிஜிடிஆர்பிக்கு ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஃபுல் செட்டு ரெடியாக இருக்குது. பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கிறவங்க ஸோ இமீடியட்டாக அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் புக் பண்ண வேணும்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன தேவைன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம லீனியர் அல்ஜிப்ரால வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் மொத்தமும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லெட் v ஈக்குவல் டு R4. இது வந்து ரியல் வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் வந்து 4. ஓகே, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இந்த சப்ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சப்ஸ்பேஸான்னு பார்க்கணும். ஆமாம், சப்ஸ்பேஸ் தான். ஏன்னா எல்லாமே லீனியர் வேரியபிள் சம் ஆஃப் இருக்குது. அப்போ வேல்யூஸ் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ டைமென்ஷன் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஒன்றும் பண்ண வேணாம். இந்த R4லேருந்து எவ்வளோ கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு கண்டிஷன். அப்போது 1 மைனஸ் 4 மைனஸ் 1 கிடைக்குது 3. இப்போ டைமென்ஷன் ஆனால் இதுக்கு 3. ஓகே, புரியுதுங்களா? அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரேங்க் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரேங்க் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வி. இது வந்து நமக்கு தெரியும். ஸோ டைமென்ஷன் வந்து 3. ஏன்னா R3லேருந்து R3க்கு மேப் பண்ணுறது. டொமைன் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து 3. இப்போ ரேங்க் தான் அவங்க கேட்குறாங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் நல்லிட்டி ஆஃப் டி. அப்போ ரேங்க் ஆஃப் டி வேணும் அப்படின்னா 3 மைனஸ் நல்லிட்டி ஆஃப் டின்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இப்போ நல்லிட்டி ஆஃப் டின்றது என்னன்றதை பார்க்க போறீங்க. நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ் இன் வி சச் தட் டி ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே 0 ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு R3 சச் தட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் வந்து எங்கே 0 ஆகுதுன்னு பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த காம்போனன்ட் 0 ஆகிறத பார்க்கணும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 0, அப்புறம் எக்ஸ் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்னு வரும். அடுத்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜெட்னு வரும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துப்போம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒய் வாங்க. மைனஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்படின்னா y ஈக்குவல் 0, y ஈக்குவல் 0னா x ஈக்குவல் 0. இப்போ நல்லிட்டியில் வந்து ட்ரிவியல், அதாவது நல்லிட்டி வெக்டர் வந்து 0 வெக்டர் மட்டும் தான். ஸோ x0, y0, z0. அப்போ நல்லிட்டி ஆஃப் t வந்து உங்களுக்கு என்னது 0 வெக்டர் மட்டும் தான் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நல்லிட்டி வந்து உங்களுக்கு 3 மைனஸ் 0னா 0. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் 3. அப்போ என்னோட ரேங்க் என்னங்க 3. இப்படி தாங்க போடணும். ஓகே, ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லிட்டி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது 0க்கு ஈக்குவல் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். ஓகே, ஈக்குவல் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷன்ஸை ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நல்லிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லிட்டியில் சிங்கிள்டன் 0, அதாவது இப்போ டைமென்ஷன் வந்து 0ன்னு அர்த்தம்.
ஏன்னா நான் ஜீரோ வெக்டார்ஸ் உள்ள இல்லை, ஜீரோ வெக்டார்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ டைமென்ஷன் உங்களுக்கு என்னது ஜீரோ. கர்னல் வந்து என்னன்னா ஜீரோ வெக்டர் மட்டும்தான் இருக்கு. அப்போ கர்னலோட டைமென்ஷன் வந்து நல்லிட்டி. கர்னல் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி வந்து தான் நல்லிட்டி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி, ரேஞ்ச் ஆஃப் டி ஈக்குவல் டு ரேங்க். எல்லாமே ஸ்டடி மெட்டீரியலும் சாப்டர் வைஸ் இருக்கிறத போட்டிருக்கேன். அடுத்த டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி, கர்னல் ஆஃப் டி வந்து நல்லிட்டி ஆஃப் டி. ஓகே. ஸோ இப்போ கர்னலில் ஜீரோ வெக்டர் மட்டும்தான். இதான் கர்னல். ஆக்சுவலாக இது கர்னல் ஆஃப் டி. நல்லிட்டியில் கர்னல் ஆஃப் டி. ஓகே. ஸோ கர்னலில் ஜீரோ வெக்டர் மட்டும் தான் இருக்குது. அப்போ நல்லிட்டி என்ன கிடைக்கும்? டைமென்ஷன் வந்து ஜீரோ. அப்போது ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டைமென்ஷன் ஆஃப் டி போடுற வச்ச ரேங்க் ஆஃப் டி வந்து 3 மைனஸ் நல்லிட்டி ஆஃப் டி. அப்போ 3 மைனஸ் 0 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3ன்னு வந்து நிற்கும். அந்த டிரான்ஸ்மிஷனோட ரேங்க் வந்து ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணி. ஓகே. இது போல் 10 சாப்டருக்கும் கொடுத்துருப்பாங்க. சார் இந்த கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் காட்டுங்க. இது வந்து கொஷினாக தெரியுது, எக்ஸ்பிளனேஷன் எங்கே இருக்குது? இந்த பாருங்க, அப்படியே கீழே ஒவ்வொரு பிடிஎஃப்லையும் அட்டாச் பண்ணியிருப்பேன். காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் அடிச்சுட்டே வருவீங்களா? அடிச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? இதை பாருங்க, சொல்யூஷன் கொடுத்துருங்க. சிம்பிளாக நான் சொன்ன மாதிரியே பேசியிருப்பேன். கிவன் 19 லீனியர் ஃபார்மேஷனில். ஸோ இது வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் கண்டிஷன்ஸ் 1. அப்போ டைமென்ஷன் 1னா 4லேருந்து 1 கழிச்சிடணும். இதே போல் நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம். இது போல் எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கோ அத்தனை கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். இதை பாருங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கொடுத்து போட்டது. நான் என்ன பண்ணிட்டேன்? டைரெக்டாக நல்லிட்டி ஃபைன் பண்ணி போட்டேன். ஸோ மேட்ரிக்ஸ் வேணால் நீங்கள் போடலாம். இதில் R3ல வர வெக்டர்ஸ்லாம் யாருங்க சொல்லுங்க பார்ப்போம். 1 0 0 0, அடுத்து E2 0 1 0, அடுத்து E3 ஸோ 0 0. இதெல்லாம் நிறையா போட்டேன், வீடியோ இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு R3ல பேசிஸ் வெக்டர் இது அது. அப்போ T ஆஃப் E1 போடுங்க. அப்போ X1 T ஆஃப் 1 0 0. ஓகே. ஸோ எக்ஸ் வந்து 0, ஒய் இசட்லாம் எக்ஸ் வந்து 1, ஒய் இசட்லாம் 0. இப்போ 1 0 1 வந்து. ஓகே. அடுத்து டி ஆஃப் E2 போடுங்க. டி ஆஃப் 0 1 0. ஸோ ஒயோட வேல்யூ 1, மற்றதெல்லாம் 0. இப்போ இங்கே 1 1 0. கரெக்டா? நெக்ஸ்ட் டி ஆஃப் E3 போடுங்க. பாருங்க எப்படி வருது பாருங்க. ஸோ டி ஆஃப் 0 0 1. நெக்ஸ்ட் பாருங்க, இசட் வந்து 1, மற்றதெல்லாம் 0. இப்போ 0 1 1. ஸோ இப்போ இது மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த காலத்தை எடுத்து அப்படி ரோவாக எழுது. சரி, இந்த ரோ எடுத்து காலமாக எழுதுங்க. 1 0 1, அடுத்து 1 1 0 0 1 1. அவ்வளோதாங்க. தெரிஞ்சிச்சா? இதை ரேங்க் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? நீங்கள் ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்படின்னா டிட்டர்மின் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் ஃபுல் ரேங்க் எடுத்துக்கலாம். ஸோ ரேங்க்கு ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வாங்க. ஸோ 1 1 0, இது 0 இருக்குது 1 1. இப்போ இதை நம்ம 0 பண்ணணும். ஸோ R1லேருந்து R3 கழிக்கிறீங்க. அப்போ 0 ஆகிடும். இங்கே என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ இங்கே -1 கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த ரெண்டும் அப்போ இது நம்ம 0 பண்ணணும். இப்போ 1 1 0 0 1 1 0 டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணுங்க. 0, இது வந்து 2 கிடைச்சு. அப்போ ரோ எக்லான் ஃபார்ம்ல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. அப்போ ரேங்க் வந்து 3. நீங்கள் இது இப்படியுமே போடலாம். ஸோ எவ்வளோ இருக்கு பாருங்க. இது எல்லாமே நான் வீடியோ கொடுப்பேன். மொத்தமும் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். இந்த 200 பார்த்துட்டா போதும். நிறையா பாருங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது மொத்தமும் பார்த்துருங்க. ஓகே. சரி, நெக்ஸ்ட். If A is a 3/3 matrix with eigenvalues 2 -1 3, det of A square என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ lambda is an eigenvalue of ஏவா இருக்கு அப்படின்னா lambda square is an eigenvalue of A square ஆ. ஓகே. அப்போ A ஸ்கொயரோட eigenvaluesலாம் சொல்லுங்க. யாரெல்லாம் eigenvalues? ஸோ அப்போ இந்த லாம்டா வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். அப்போ 2 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர். இப்போ என்ன கிடைக்கும்? 4 1 9 கிடைக்கும். இப்போ டிட்டர்மினன்ட் கேட்குறாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். இதான் ஐகன் வேல்யூஸ் இல்லையா? அப்போ டெட் ஆஃப் ஏ ஸ்கொயர் கேட்டாங்கன்னா அதை ப்ராடக்ட் பண்ண வேண்டியதான். 4 × 1 × 9. கரெக்டாக 4 9 என்ன கிடைக்குங்க? 36. அப்போது இந்த வெறும் ஐகன் வேல்யூ வச்சுக்கிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் உடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா டிட்டர்மினன்ட் கேட்குறாங்க. இப்போ ஐகன் வேல்யூ கொடுத்து டிட்டர்மினன்ட் கேட்குறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ ட்ரேஸ்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். இதுக்கு ட்ரேஸ் நாங்கள் கிடைக்கும் 2 - 1 + 3. ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க? 4 வரும். ட்ரேஸ் கேட்டாங்கன்னா அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயரோட ட்ரேஸ் கேட்டாங்கன்னா அப்படியே ஐகன் வேல்யூஸ் ட்ரேஸ் பண்ணுங்க. ஸோ இது 5 + 9 அப்போ 14 வரும். எப்படிங்க? சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து ட்ரேஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ தான் உங்களுக்கு டிட்டர்மினன்ட். ஓகே. ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ தான் டிட்டர்மினன்ட். இது போடுங்க பார்ப்போம்.
பாருங்க எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கொஷின். சார் நான் சிஎஸ்ஆர் படிக்கிறேன். நான் சிஎஸ்ஆர் படிக்கணும்னா, நான் குடுக்குற எல்லாமே சால்வ் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புறேனோ, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு சிஎஸ்ஆர் டெஸ்ட் பேட்ச் தனியா குடுத்துட்டு இருக்கேன். டிஎன் செட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. யுஜிடிஆர்பிக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த என்னுடைய கொஷின் பேசுங்க. நான் யாரு அப்படின்றது என்னுடைய கொஷின் பேசும். எந்த அளவுக்கு நான் கண்டென்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படின்றது அந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பேசும். ஸோ நீங்க யோசிக்காம உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோ கவனிக்கிறீங்கன்னா, அப்படியே அந்த கன்டென்ட் ஓரியன்டான கொஷின்ஸ் வந்து அப்படியே அந்த கொஷின் புக்லெட்ல வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அது நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். அசால்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ 6000 ப்ராப்ளம்ன்றது 10 சாப்டருக்கு எவ்வளோ விஷயம் பாருங்க. அத படிச்சு முடிச்சுட்டு நெறைய டெஸ்ட் வேற கொஸ்டின் குடுக்குறேன். அந்த 6000 ப்ராப்ளத்த அப்படியே கேட்க மாட்டேன். அத அப்ளை பண்ற மாரி கொஸ்டின்ஸ் நெறைய கேட்பான். அப்ப எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க? ஓகே. அவ்ளோ கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது, எக்ஸாம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அசால்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. பாருங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க. Let V be a finite dimensional vector space and T is a map from V to V. Dimension of kernel of T வந்து 2, dimension of V வந்து 5 குடுத்துட்டாங்க. அப்ப rank of T என்னன்னு கேக்குறாங்க. அப்ப rank nullity theorem மைண்ட்ல ஓடியாந்துடணும். அப்ப rank of T plus nullity of T equal to dimension of V. V யோட டைமென்ஷன் என்னதுங்க? 5 குடுத்துட்டாங்க. nullity அதாவது dimension of kernel of T தான் nullity. இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா? dimension of kernel of T வந்து nullity. nullity வந்து 2 plus rank of T. அவங்க என்ன கேக்குறாங்க? rank of T. அப்ப rank of T equal to 5 minus 2. அப்ப ஆன்சர் என்னங்க கிடைக்கும்? 3. அப்ப எந்த ஆப்ஷன்? B போடணும். இவ்வளவுதாங்க. சிம்பிளா அழகா யோசிச்சீங்கன்னா போதும். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். கிளாஸஸ் பார்த்துட்டு அது ஓரியன்டான கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. அடுத்து if A is satisfies its characteristic equation then this statement known as என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. கேர்லி-ஹாமில்டன் தியரம். So any square matrix is satisfy on its characteristic equation. So பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B கரெக்ட். நெக்ஸ்ட் the system AX equal to 0 has non-trivial solution if and only if. ஆக்சுவலா எப்போ இது ட்ரிவியல் எப்போ நான் ட்ரிவியல் அடுக்கும் நான் சொல்றேன். ட்ரிவியல்னா 0 கேஸ் தான். அப்போ சப்போஸ் det of A வந்து not equal to 0 ன்னு எடுத்துப்போம். det of A வந்து not equal, which means det of A வந்து either positive or negative. இதான அர்த்தம்? not equal to 0. ஓகே ஃபைன். 0 ஆகாது. அப்பனா என்ன அர்த்தம்? det of A not equal to 0 னா A is invertible ன்னு அர்த்தம். எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. A is invertible. A invertible னா A inverse exist. ஓகே. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து நான் ட்ரிவியல் கேக்குறாங்க. சப்போஸ் determinant of A not equal to 0 ன்னு எடுத்தோம்னா AX equal to 0 எடுத்தீங்கன்னா இன்வெர்ஸால ஆட் பண்ணுங்க. A inverse into AX equal to A inverse times 0, which implies X equal to 0 ன்னு கிடைக்கும். Because it is an identity. A inverse into A என்னதுங்க? ஐடென்டிட்டி. அப்போ X equal to 0 வந்து ட்ரிவியல் சொல்யூஷன். எதனால ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைச்சது? டிட்டர்மினன்ட் வந்து not equal to 0ன்றதால ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைச்சது. அப்ப என்னதான் நடந்தாகணும்? சோ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 இருந்தா மட்டும்தான் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப ரேங்க்னா ஃபுல் ரேங்க். அப்ப டிட்டர்மினன்ட் not equal to 0. ட்ரேஸ் 0னா அதுக்கு மீனிங் கிடையாது. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஒரே டிட்டர்மினன்ட் 0 ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். அதுவே டிட்டர்மினன்ட் not equal to 0 இருந்தா ட்ரிவியல் சொல்யூஷன், டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 இருந்தா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். மைண்ட்ல வச்சுக்கங்க. When determinant of A equal to 0, the equation system AX equal to 0 has non-trivial solution. When determinant is not equal to 0 வந்தா the system has trivial solution. மைண்ட்ல வச்சுக்கங்க ரொம்ப. இப்போ இந்த சிஸ்டத்துக்கு எப்ப யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் சொல்லுங்க? AX equal to B ஃபார்மேட்டுக்கு B நான்-ஜீரோ கேஸ்க்கு as யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா if கமாண்ட் பண்ணும். if A is என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லணும். If AX equal to B when B not equal to 0 as unique solution, non-trivial non-zero solution அப்படி கூட சொல்லலாம். non-trivial non-zero solution அப்படின்னா if A is என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகே. இது போல நிறைய கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து if minimal polynomial of A is x minus 2 on the whole square, then algebraic multiplicity of A and values at least என்ன இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா what is multiplicity அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ இதனுடைய மல்டிப்ளிசிட்டி என்னது? 2. அப்போ 2 தான். நம்மளுக்கு போட வேண்டியதுதான். A is a skew symmetric matrix of odd order. இது ஒன்று ரொம்ப ரிப்பீட் கொஸ்டின். ஸோ எல்லா எக்ஸாம்லையும் இது கேட்பாங்க. A is a skew symmetric matrix of odd order இருந்தா then det of A வந்து ஆல்வேஸ் 0 ஆகும். ஏன் அப்படின்றத சொல்றேன். இப்போ A வந்து skew symmetricனா A transpose equal to minus A. இப்போ n cross n matrix n is odd. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. skew symmetric oddன்னு சொல்லிட்டாங்களே n is odd. n cross n matrix. skew symmetric சொல்ல கண்டிஷன் என்ன? இன்னொன்னு என்னன்னா det of A டிரான்ஸ்போஸும் det of Aவும் ஈக்குவலுங்க. மைண்ட்ல வச்சுக்கணும். அதே போல det of
கேஏன்னு இருந்தா கே பவர் n டைம்ஸ் det ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஓகே. ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா அப்படி இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் சேம், det ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் det ஆஃப் ஏவும் சேமா இருக்கும். det ஆஃப் கேன்னு இருந்தா கே பவர் n டைம்ஸ் det ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு டைரக்டா டிட்டர்மினன்ட் எடுங்க. det ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு det ஆஃப் -1 டைம்ஸ் ஏன்னு வந்து நிற்குங்களா? இப்போ -1 தான் என்னோட ஸ்கேலார். அப்போ -1 ஹோல் பவர் n இன்ட்டு det ஆஃப் ஏ. புரிஞ்சிச்சிங்களா? இது ஆடுன்றதால மைனஸ், ஏன்னா n இஸ் ஆட், மைனஸ் டைம்ஸ் det ஆஃப் ஏ. இப்போ det ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் நாங்க det ஆஃப் ஏ தான், ஏன்னா 2 ஈக்குவல் சொல்லியிருக்கேன். அப்போ 2 டைம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு வேல்யூ என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ நாங்க கிடைக்கும், கண்ணு முடியும் 0 போட வேண்டியது தான். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. ஸோ இதுதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ கிளாஸஸ் நல்லா கவனிங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ டெய்லி போடுற மார்னிங் ஈவினிங் வீடியோஸ் நீங்கள் பேரலாக கவனிச்சுட்டே வரணும். கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 1 மந்த்தில் நீங்கள் இதை ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து இது வரைக்கும் என்னால் முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். உங்களால் முடியுன்ற நிலைமை கண்டிப்பாக மாறும். ஓகே. அப்போது கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கவங்க அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம். அப்போது உங்கள் போடுற எந்த அளவுக்கு நீங்கள் ஹெவியாக எஃபோர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் படிங்க பர் டேக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே போதுமானது. நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.